லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் சின்ன. அந்த தஞ்சையில் நடந்த அந்த பையன் ஆகாஷ் அவர்கள் இந்த ஒரு நாள்லயே நீதிமன்றங்களுக்கு அப்புறம் விடுதலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சமூக வலைதளத்தில் நிறைய பேர் குரல் இதான் உண்மையிலே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சமூகம் தன்னுடைய பார்வையை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நம்மலாம் எழுதவோ பேசவோ செய்யலை அப்படின்னா சரியோ தவறோ ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல. காவலர் அடிச்சது தவறு, அந்த பையன் அடிச்சது தவறு, அப்போ 2 பேர் மீது வழக்கு போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா இப்போ அவன் அடித்தது இருக்குல்ல, ரியாக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் இவர் அடிக்காரு, அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுறது அது பலமானது. அது எல்லா ஊடகங்கள் முன்னாடி நடக்குது. இதை பார்த்து 4 பேர் அடிக்கிறதுக்கு இதாகும், மனநிலை வரும். அதெல்லாம் காவல்துறைக்கு மிகப்பெரிய சக்கடமான விஷயம். அப்போ இதை முதலே ஆரம்பத்திலே இதை கிள்ளி எறியணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்போ இது அந்த பையனோட நல்ல நேரம் இது ஊடகங்கள் முன்னாடி எல்லாரும் பார்க்கும்போது நடந்தது. அதோட எல்லாரும் சேர்ந்து அதை கண்டிச்சதுனால அந்த பையன் இன்னைக்கு உயிரோட இருக்கான், பொழைச்சிட்டான், தப்பிட்டான். ஆனால் இதே கோபம் எல்லா இடத்துலையும் ஆகாது. இந்த கோபம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அந்த தம்பி இது ஒரு இந்த தவறோட முடிச்சுக்கிடணும். அவர் ஜிம்பாய்ஸாக இருக்கலாம், அதுக்காக எல்லா இடத்துலையும் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா போட்டு வெளுத்துருவாங்க. அதே மாதிரி விசிகாவினரும் அந்த பையனை கேட்குறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவர்கள் காவல்துறைகிட்ட தான் பேசலாம். பொதுமக்கள்கிட்ட போய் நீ எப்படி போவேன்லாம் கேட்கக்கூடாது. காவல்துறைகிட்ட போய் நீங்கள் பண்ணுறதே போராட்டமே முறையற்றது. அதோட சேர்த்து அதுலேருந்து வெளியே போகிறவன்கிட்ட போய் உரண்டை இழுத்து அதனால தான் காவல்துறை வர போய் இவ்வளோ இதானது. ஏதோ இந்த பிரச்சனையை அந்த பையன் இதுலேருந்து தப்புனா அப்படிங்கிற வகையில் மகிழ்ச்சி. இந்த மாணவர்கள் போராடக்கூடாது, கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி போராட்ட களங்களில் கலந்துக்கூடாது, ஒரு சில பார்ட்டியோட இணைந்து நீங்கள் செயல்படக்கூடாது அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வந்ததாக ஒரு தகவல் ஒன்று வந்தது. அதை உடனே திரும்ப பெற்றிருக்காங்க. இது எப்படி நம்ம இல்லை தான் அது ரொம்ப இந்த சுற்றறிக்கை தகவல் இல்லை, அது உறுதியானது தான். அறிக்கை விட்டுருக்காங்க கல்லூரி நிர்வாகம். ஆனால் இப்படி ஒரு அறிக்கை எங்கேருந்து வருது? இது யார் விடணும் நினைச்சதே தப்பு. ஆமாம், மாணவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, படிக்கிற மாணவர்கள் போராட்ட காலத்தில் போகக்கூடாது, இதனால பிரச்சனை வரும்ல. போராட்ட காலத்துக்கு போகாதுங்கிறது அவங்க முடிவு பண்ணணும். என்னோட நிலைப்பாடும் கூட படிக்க வர்ற பசங்க படிப்பை கவனிக்கணுங்கிறது தான் இது. ஆனால் அவனுக்கு அரசியல் தெரியணும், அவன் சார்ந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவன் களத்துல நிற்கணும் அப்படிங்கிறதும் அவசியமானது. அவனுக்கு அரசியலும் தெரியணும். அவன் வெறும் பிராய்லர் கோழியா இருக்கக்கூடாது, அவன் நாட்டுக்கோழியா இருக்கணும். எந்த இடத்துல பறக்கணும், எந்த இடத்துல நடந்து போகணுங்கிறது அவனுக்கு தெரியணும். அப்போ மாணவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர்கள். மாணவர் இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் போராடிய போராட்டம் தான் வலு சேர்த்தது வரலாறாக இருக்கு. அந்த மாணவர்கள் மீண்டும் கிளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்த திராவிட கூட்டம் மாணவர்களுக்கு அரசியல் தெரியக்கூடாது, மாணவர்களை மலுமட்டையாக மங்குனிகளாக மாற்றணுங்கிறதுக்காக மாற்றி விட்டாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு நம்ம தமிழில் பேசினா கேட்டுக்கிடுவாங்க, எழுதுறது அறிக்கைகள் கடிதம் எதுவுமே புரியாது. ஏன்னா அவனை தங்கிலீஷ் மாணவனாக மாற்றிட்டாங்க. அப்போ இப்படி வர சிக்கலில் இருக்கிற கொஞ்சம் பேராது உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு பேசுகிறாங்கன்னா அவர்களும் நீங்கள் இது பண்ணக்கூடாது, கலந்துக்கக்கூடாது. அதுவும் சில நிகழ்வுகள்லாம் மாணவர்கள் பக்கத்தில் மஃப்டியில் இருக்கிற காவல்துறை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. தமிழ்நாடு இதெல்லாம் சங்கிகளுடைய ஆட்சியில் நடந்தால் வேற. தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்கிற விஜய் அவர் இந்த அவருடைய ஆட்சியில் என்ன பாதுகாப்புக்காக உட்கார வைக்கிறீங்க? அந்த மாணவர் எதுவும் போராட்டம் பண்ணிடக்கூடாது, ஆளுநர் எதுவும் வருவார் எதிர்ப்பு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறீங்க. அதில் எப்படி அனுமதிக்க முடியும் ஒரு மாணவருடைய உரிமை? அதுவும் இல்லாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் உட்கார்றதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது? அப்போது இது என்னமோ தப்பாக இருக்குது. இப்போ இந்த சுற்றறிக்கை இதை இப்போ கூட்டணி கட்சியில் இருக்க இடதுசாரிகள் உட்பட அனைவருமே எதிர்த்த உடனே அது வாங்குறாங்க. இப்போ இந்த எண்ணம் எங்கேருந்து வந்தது? அதுவும் குறிப்பாக சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்கள் போராட்டத்தில் கலந்துக்கக்கூடாது. இடதுசாரிகள் தயவில் நடக்கிற ஆட்சி, இடதுசாரிகள் நடத்துகிற போராட்டங்களில் கலந்துக்கக்கூடாதுன்னா என்ன மாதிரியான இது? அப்போ எங்கேயோ தவறாக இருக்குது. இந்த மனநிலை, ஆட்சியாளர்களோட இந்த மனநிலை சரியல்ல. இதை சரி செய்து கொள்ள வேண்டும். கர்நாடகாவில் தமிழர்களை சுட்டு கொண்டது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பதவி ஏற்ற காலகட்டத்திலிருந்து அவருடைய பேச்சு, நடை, அவருடைய அந்த பாடி லாங்குவேஜில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எங்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? அதாவது 3 தமிழர்கள் சுட்டு கொண்ட விவரத்தில் நீங்கள் தமிழ்நாடு ஒன்றும் கருத்து இல்லை, அந்த மாநிலத்தினுடைய ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? இல்லை, கொல்லப்பட்டது தமிழர்களுங்க, கொல்லப்பட்டது தமிழர்கள். நாங்கள் கேட்காம இருக்க வைப்பாங்க. தமிழ்நாடு தான் தமிழர்களுக்கான ஒரே இருக்கிற பூமியாக இருக்குது. அப்போ இந்த மண்ணில் இருந்து இங்கே ஆட்சியாளர் சரியாக இருந்து அவர்கள் கேட்க வேண்டியது. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னே, பீகாரிகள் இங்கே வந்தாங்க, சில பேர் அங்கே உள்ள யூடியூபர்ஸ் பீகாரிகள் தாக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு வதந்தியாக போட்டாங்க. பீகார் அரசு என்ன பண்ணுது?
அதிகாரிகளை அதிகாரிகள் அனுப்பி வச்சாங்க. உடனே வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு இங்கே வந்து திமுக அரசு வந்து பதட்டமாகி இதாகி பண்ணுறாங்கல்ல. ஒரு அரசு தங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசு அப்படி தான் இருக்க வேண்டும். அதுதான் பீகார் அரசு செஞ்சது. அது மாதிரி இங்கே இந்த டெல்லியிலையோ மும்பையிலையோ கர்நாடகாவிலையோ எங்கே தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் கேட்குறதுக்கு நாங்கள் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம்னு மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி ஒரு ஆட்சி வரணும். அப்போ அதைத்தான் செய்யணும். இப்போ வந்து இவர் இப்போ சிவகுமார் பேசுறது இருக்குல்ல, அது வந்து தெனாவட்டானது. இப்போ அதோட சேர்த்து என்ன சொல்கிறாங்க, கரூர் சம்பவத்தில் நாங்கள் என்ன கருத்து சொன்னோமா, ரெண்டையும் ஒப்பிட முடியாது. அது விபத்து கரூரில் நடந்தது. இது வந்து என்கவுண்டரு அல்லது வந்து கொலை, சுட்டு கொல்லப்படுறீங்க. வனத்துறை காட்டுக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு சுட்டு கொள்றீங்க. இதில் வந்து பாதிக்கப்பட்டது தமிழர்கள். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டை சார்ந்த அரசியல் கட்சிகளும் அரசும் வந்து கருத்து சொல்லத்தான் செய்யும், விமர்சிக்கத்தான் செய்யும். அப்போ தமிழ்நாட்டுடைய அரசை, விஜய் அரசை கர்நாடகா முதல்வர் எந்த அளவுக்கு பார்த்துருக்காரு, எவ்வளோ மட்டரகமாக பார்த்தா நீங்கள் இந்த கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியும். ஒரு தாக்கப்பட்டதாக அடிக்கப்படுறாங்கன்னு சொன்னதுக்காக பீகார் அரசு அதிகாரிகளை அனுப்புகிறாங்க. இங்கேருந்து தமிழ்நாடு அரசு அனுப்பியிருக்கணும் உடனடியாக. என்ன நடக்குது என்ன இதுன்னு விசாரணை, எங்கள் தமிழர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு நாங்கள் கேட்போம் அப்படின்னு பேசணும். இப்போ கர்நாடக முதல்வர் சொல்லியும் இங்கே வந்து தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட இருந்து ரியாக்ஷனில் எவ்வளோ நேரத்துக்கு தான் சார் இப்படியே உட்காந்துருப்பீங்க, ஏதாவது ரியாக்ட் பண்ணணுமா இல்லையா? நீங்கள் ஒரு முதல்வர், உங்களை நம்பி அதுக்காக தான் தேர்வு பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்படியே சட்டமன்றத்தில் போய் உட்காந்துட்டு காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கிறதுக்காக வந்து உங்களை அனுப்பியிருக்காங்க. மாநிலத்தின் உரிமை சார்ந்த விஷயங்கள்லாம் இப்படி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் விஜய் வந்து நீண்ட காலத்துக்கு தாங்காது. அப்போ நீங்கள் பேச வேண்டியது. இதோட சேர்த்து இன்னொரு கூத்து வர நடந்தது. நடத்துனர் பணிக்கு வந்து வடமாநில தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா செய்தி வந்திருக்கு. அது நேற்று வந்து நம்மளும் கூட அதை பார்த்தோம், அதை உறுதிப்படுத்த வேண்டியது இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விஜய் அரசு செய்யலை. அது ஏற்கனவே வழக்கம் போல் திராவிட மாடல் நாங்கள் தெரியாமல் கையெழுத்து போட்டோம் மீத்தேனில், அதுக்கு இப்படி ஆகிப்போச்சு, அதில் வாபஸ் வாங்குகிறோம். அதே குத்தை வந்து திமுக தான் செஞ்சுட்டு போயிருக்குங்கிற தகவல் வெளிவருது. அப்போ இது இந்த பல வந்து அநீதிகளுக்கு காங்கிரஸ் நீட்டு கொண்டது காங்கிரஸ், அது தெரியாமல் கையெழுத்து நாங்கள் ஆதரிச்சிட்டோம். எண்ணெய் திமுக அப்படி நாங்கள் இது பண்ணிட்டோம். இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கரங்கள் இருக்கும். இந்த இதுலேயும் நடந்திருக்கு. நல்ல வேலை அது வந்து இப்போ வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு அப்படிங்கிறத கடந்து தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இல்லை அது முக்கியமானதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் தமிழனா கேள்வி வருது இல்லை? தமிழ்நாட்டில் எல்லா மொழியும் வந்து வேலை கொடுக்க முடியும். தமிழ்நாட்டை நீங்கள் வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமைனா தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள். தமிழ்நாட்டில் வசிப்பவர், தமிழ்நாட்டில் பீகாரியும் வசிக்கிறாங்க, மராட்டிக்காரங்களும் வசிக்கிறாங்க, கர்நாடகர்கள் வசிக்கிறாங்க, தெலுங்கர்கள் வசிக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படி நீங்கள் இது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த வார்த்தைகளே ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிடுறது. தமிழர்களுக்கு முன்னுரிமை, மற்றவர்களுக்கு வந்து வேணா அவர்கள் பிறமொழியினருக்கான அடிப்படையில் வேணா அவரை கொடுத்துருங்க. அது இல்லாத விட நடத்துனர் பணிங்கிறது இந்த மாநிலத்துடைய மொழி சார்ந்த முக்கியமான பணி. அந்த பணியில் கொண்டு போய் நீங்கள் வேற மொழிக்காரங்களை கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னா எப்படி? அதை இப்போ எடப்பாடி ஆட்சியில் அந்த கூத்து நடந்துச்சு. அதே மாதிரி தான் மின்சார வாரியத்துக்கு வந்து பிறமொழியினர் தமிழை வந்து பின்னாடி கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி மாற்றி அந்த பணிகளை வச்சாங்க. வங்கி பணி ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே பிறமொழியினர் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் கம்யூனிகேஷன் இடத்துல வந்து குறைந்தபட்சம் ஒரு மேனேஜர் கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு வைங்களேன். இந்த கிளர்க்கு மக்களோட நேரடியாக பேசக்கூடிய இடத்துல கூட இந்திக்காரங்க வச்சுக்கலாம். நான் என் பிரச்சனை எப்படிங்க சொல்கிறது? நான் அந்த அதிகாரிக்காக ஹிந்தி படிச்சுட்டா போய் நான் பேச முடியும்? ஏன்னா ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் படிச்சுட்டா போய் பேச முடியும். அப்போ நான் என்னுடைய மொழியை பேசக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. இதனால தான் இப்போ வந்து மராட்டியர்கள் வந்து வெறியாகி போய் போட்டு அடிக்கிறாங்க. அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. தமிழர்கள் வந்து எல்லாத்துலேயும் ஜனநாயகமாக இருக்காங்கங்கிறதுக்காக மராட்டியர்களுமே இவ்வளோ நாள் ஏமாளிகளாக இருந்தாங்க. இப்போ பாருங்கள், மகாராஷ்டிராவில் வந்து மராத்தி பேச்சு மொழி இல்லைங்க. நான் அந்த மண்ணை சேர்ந்த ஒரு மராத்தியனாக இருந்தால் எனக்கு அவ்வளோ வலிக்கும். அது என் ஊரில் என் மொழி பேச்சு மொழியில் இல்லை, இந்தியில் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு வெறி வரும். அவர்கள் விட்டுட்டாங்க, இன்னைக்கு தான் அடிக்கிறாங்க. ஏதாவது ரொம்ப பின்தங்கி வந்த பிறகு தான் அந்த கோபம் வரும். மராத்தி தெரிஞ்சாதான் உங்களுக்கு லைசன்ஸ் வேற. ஆமாம், அது சரிங்கிறேன். சரி, நீங்கள் இங்கேருந்து பிழைக்க போனாலும் சரி, தமிழனாக இருந்தாலும் சரி, கன்னடா யாராக இருந்தாலும் சரி, அந்த மண்ணுக்கான உரிமை என்ன உண்டோ அதுதான் சரி. மராத்தி கற்றுக்கா, நீ ஹிந்தி படிக்காத, மராத்தி படி, மராத்தியில் பேசு, மராத்தி எழுத படிக்க தெரிஞ்சிக்க. அந்த மண்ணில் தானே வாழ்கிற, அந்த மண்ணு தானே சோறு கொடுக்குது, அந்த மண்ணு தானே உனக்கு பணம் கொடுக்குது, வாழ்க்கையை கொடுக்குது. அந்த மண்ணுக்கு நேர்மையாரு. இங்கேருந்து பிழைக்க போன தமிழர்களுக்கும் சேர்த்தேன்னு சொல்கிறேன். நீ ஹிந்தி படி தெரியலன்னு கூட சொல்லு, ஆனால் மராத்தி பேசு. ஆனால் என்னென்னா அங்கே வட இந்தியர்கள் எல்லாம் வந்து குவிஞ்சி அந்த மண்ணை சூறையாட்டாங்க. அதே நிலைமை இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மட்டும் இருந்துச்சு. ஒரு மண்ணை இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்கள்கிட்ட போய் இந்திய படின்னு சொல்லுது. அவங்க கேட்க மாட்டாங்க. இந்திய தானே ஏற்றுக்க மாட்டேங்க, நாங்கள் இந்திக்காரங்களே திணிக்கிறோம், முடிஞ்சு போச்சு. வேலை வாய்ப்பு அதுன்ட்டு உள்ளுக்குள்ளே திணிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ஏதோ உணவகத்துக்கு போங்களேன், முழுக்க அவங்க தான் இருக்காங்க. அரைச்சாயின் வயிற்றுக்கு தான் எல்லா பயிலும் அவன் இட பயிர்றாங்க.
ஆனால் இப்போ அவனுக்காக நம்ம ஹிந்தி பேச முடியுமா? சட்னி கொண்டாங்கன்னா ஒயிட் சட்னி க்ரீன் சட்னின்னா, அது தேங்காய் சட்னி, இது புதினா சட்னி, அது தக்காளி சட்னி. நம்மளாம் அவங்களுக்கு ஏத்தாப்புல ஒயிட் சட்னி லைக்கா பையா அப்படின்னு. அப்போ இவருக்கு வந்து ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரிஞ்சாலும் நீ பேசக்கூடாது. அதான் ஏன்னா அவனுக்கு நீ பேசலைன்னா தான் அவன் தமிழ் கற்றுக்குவான். நீ ஹிந்தி தெரியுங்கிறதுக்காக போயிட்டு பேசினா இதுதான் நடக்கும். அப்போ விசிகாவை சார்ந்த எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை வச்சார், எங்களுக்கெல்லாம் கார் வேணும், மக்களை சந்திக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். இப்போ ஒரு வாரத்திலேயே வந்து இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் கார் வழங்கியிருக்காரு. அவரு காங்கிரஸ் பழைய ஆள் போல இருக்கு. அதனால வந்து இல்லைன்னா ஒன்றியம் வட்டம் அவங்களே வந்து இன்னோவா அது இதுன்னு பறக்காங்க. ஃபார்ச்சுனர் வரைக்கும் இருக்கு. ஆமாம், ஃபார்ச்சுனர் நிறைய கார்கள்னாலே பஞ்சாயத்து தான். அப்போ இங்கே கார் இல்லாத ஒரு மனிதரும் இருக்காங்க. நிறைய இடதுசாரி தோழர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு கட்சி கொடுக்கும். அப்போது ஒரு எம்எல்ஏக்கு இந்த கோரிக்கை வைக்காரு. அப்படி இல்லாதவங்களும் இருக்காங்க, ஆனால் மற்ற வாழ்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து விஜய் அரசு வந்து அனைவருக்கும் கார் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஒரு வகையில் பாராட்டுக்குரியது. ஏன்னா அது அவர்கள் அந்த எம்எல்ஏக்கான பணியை செய்யணும், பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே சமயம் எம்எல்ஏக்களுக்கான சம்பளம் இருக்குது, அந்த சம்பள விகிதமும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ இந்த சலுகைகள்லாம் சேரும்போது கூடுதலாக இருக்கும். இதுக்கு நேர்மையாக அவர்கள் மக்கள் பணியை செய்யணும், அது முக்கியமானது. இவங்க இந்த கார் எடுத்துட்டு மாதம் 75,000 எரிபொருள் இதுக்கான 75,000 வந்து ஒரு பர்சனல் பி அவர்களுக்கு வந்து ஒரு 25,000 சம்பளம் இது பண்ணிக்கலாம். ஒரு வகையில் பாராட்டுக்குரியது தான். இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து தவறான வழியில் எதுவும் வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல. சப்போஸ் இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது பண்ணுறதுக்காக அவங்க லஞ்சம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது வந்து இந்த காரால் பயன்படக்கூடியது ரொம்ப மைனாரிட்டி. ஆமாம், கார் இல்லாதவர்கள் சட்டமன்றத்தில் குறைவானவர்கள், குறைவாக இருக்காங்க. ஒரு 10 பேர் 20 பேர் அதிகபட்சம் போடலாம், அவ்வளோதான். ஆனால் மீதி எல்லாம் சரி 50 பேர் கூட வச்சுக்காங்க. ஆனால் மீதி எல்லாரும் செழித்த மலை முழுங்கி மகாதேவன்களாக இருப்பார்கள். இப்போ நேருக்கு கார் தேவையா? ஏவாவேலுக்கு கார் தேவையா? அவர் எத்தனை பேர் கேட்டு அவர் கொடுப்பாரு. அப்போ வந்து அவர்களுக்கு ஒண்ணு நம்ம ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆட்கள் வந்து தயவு செஞ்சு வேணான்னு சொல்லலாம். அது இப்ப அப்படி சொல்லுவாங்களா? இல்ல சொல்றேன், நான் வேணான்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட இவ்வளவு இருக்கு, அவங்ககிட்ட இல்லாதவங்க வாங்கிக்கிட்டுங்க, எனக்கு வேணாங்க. ஆனால் வந்து ஒரு அரசு திட்டத்தை நீங்க வந்து அப்படி ஆள் பார்த்து கொடுக்க முடியாது. அரசு திட்டத்தை பொதுவாக தான் ஆள் பார்த்து கொடுக்கல, வேணுன்றது வாங்கிக்கணும்னு சொல்லல. அப்ப அவங்களுக்கே தெரியல, நான் தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்ல வரேன். அப்படி கூட அரசா கொடுத்தா அது வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அரசு எல்லாருக்கும் கொடுக்கறது பொதுவான நடைமுறை ஆகி போகும். கார் இல்லாதவர்களுக்கு அப்படின்னு கொடுக்கலாம். அப்ப என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட கார் இல்லப்பா. என்ன அப்பா 10,000 ரூபா தான் இருக்கு, சொந்தமா காரு கூட இல்லாத நிலைமையில இருக்காருல்ல. அப்ப அவரு கூட வந்து நிலவில தோத்தாரு, செவிச்சிருந்தா இப்ப அவருக்கும் காரு. ஏன்னா கார் இல்லாதவரா இருக்காருல்ல. இப்ப விஜய் ஆட்சியில் மூலமாக விஜய் புண்ணியத்தில் அப்பாவுக்கு கார் கிடைக்கும். 10,000 ரூபா தான் கார் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும்ல. இப்போ என்னன்னா விஜய் வந்து மற்ற எம்எல்ஏக்களையும் கவர் பண்றாரு காரை கொடுத்து. இப்போ அவர்கள் அரசியல் புரிசலா போகுது, அந்த பக்கம் இப்ப திமுக எம்எல்ஏக்களே வந்து அப்படி லைட்டா வட்ட செயலாளர் வண்டுமுறை அப்படின்னு இப்போ அவர்கள் பதுக்கி வைத்ததெல்லாம் வந்து விஜய் பயிற்சி விடக்கூடாது. 5 ஆண்டுகளுக்கு வேற வழியே இல்லை இவர்கள் தான் அப்படின்ட்டு. 5 ஆண்டுகள் இல்லை, அடுத்து போகத்தான் செய்யுது. புசியானது வேற சொல்றாப்புல, வாய்ப்பே இல்லை உங்களுக்கு அப்படின்னு அப்படின்ட்டு. அப்படிலாம் ஓவர் மிதப்பில் இருந்தால் அது வந்து படுகொலியில் தள்ளிடும். நீங்கள் ஆட்சியை ஒழுங்காக நடத்துகிற வேலையை பாருங்கள். அவர்கள் வராமல் போகிறத மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் ஓவர் மிதப்பில் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களையுமே வந்து கீழே தள்ளி பண்ணாங்க. ஆமாம், அவங்க விடியல்ட்டு கலைஞர் நூற்றாண்டு ஒவ்வொரு ஸ்டிக்கர் ஒட்டி அதிலே வாழ்ந்துடலாம் பார்த்தாங்க. துணை நடிகைகள்லாம் கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடி, அப்பா என்ன அது மக்கள் கதறிக்கிட்டு இருந்த நேரத்தில் சேகர் பாபு வந்து டான்ஸ் ஆட இவர் உட்காந்து பார்க்க, அப்பா கடைசியில் மக்கள் வந்து அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கல்ல. ஸ்டாலின் தொடரட்டுமேங்கிறது ஸ்டாலின் தான் பிராண்டு. அந்த ஸ்டாலினே வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்கல்ல. எவ்வளோ பெரிய தண்டனைங்க. வேலு உள்ளே இருக்காப்புல, மற்ற நேரு உள்ளே இருக்காப்புல, சேகர் பாபு உள்ளே இருக்காப்புல, எல்லாரும் உள்ளே இருக்காங்க. அந்த கட்சியின் பிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு, அதுக்கு நிறையவே இதெல்லாம் வந்து வெந்த பொண்ணுல விரல பாய்க்கிறதுக்கு மேல வெந்த பொண்ணுல கடப்பாறை சொல்கிற மாதிரி நடந்த சம்பவம். ஆனா இப்ப அவர் தோத்தது நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. யார் வருத்தப்படுறா? யாரும் இங்க வருத்தப்படல. அப்படியா? யாரும் ஒருத்தரும் வருத்தப்படல. இல்ல அவர் ஒருத்தரால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அப்படிலாம் யாரும் இல்லை. சீமானுக்கு வருத்தப்பட்டாங்க. சீமானுக்கு இவங்க வந்து தாவைக்கா ஸ்டாலின் ஒருத்தராவது ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் யாரும் இல்லை. அதுதான் சம்பவமே. விஜய் செய்த சம்பவங்களே சிறப்பான சம்பவமே அதுதான். சீமான் தோற்றாரு, காரைக்குடியில் தோற்று போனாரு. சீமான் மட்டுமா நல்லா பேசுறாரு மனுஷன், நல்ல இதாக சொல்றாரு.
இதுக்காக அவர் உள்ள போயிருக்கலாம்னு வருத்தப்பட்டது உண்மை. அது இருக்கு, எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா இப்போ யாரும் வருத்தப்படுற மாதிரி தெரியல. இப்போ விஜய் அவர்களை இந்த முறை மக்கள் அதிகப்படியாக தேர்வு செஞ்சதுக்கான முதல் நோக்கமே என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி நடத்த அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். அதனால தான் மக்கள் வந்து தேர்வு செஞ்சாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரி செஞ்சதா என்னுடைய பார்வையில் இல்லை. நீங்கள் எப்படி? இல்லை, சரியாகவும் ஆகலை. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியினோட இறுதி காலத்தில் உச்சக்கட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கஞ்சா பிரச்சனை, அது இதுன்னு போதை, வெட்டுக்குத்து அப்படின்னு ஏகப்பட்ட இதாக இருந்து மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பெண் தொடர்பான அது அதிகமாக நடந்துச்சு. இது எல்லாமே வந்து திமுக தோற்றுறதுக்கு முக்கியமான காரணிகளில் ஒன்று. இப்போ விஜய் வந்தால் இந்த மாற்றம் நடக்கும், காவல்துறையை பலப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தா அது வந்து அதில் ஒரு சுணக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அங்கங்கே நிறைய போதைப் பொருள் நடமாட்டங்கள் இருக்குது. பள்ளிகளில் வந்து அதிகமாக இருக்குது. மாணவர்கள் அதை போட்டுட்டு பரஸ்பரம் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிடுறாங்க. அதுக்கான அதுன்னு நகருக்குள்ளே வந்து கேங்கு வார் நடக்குது. திடீர்னு புகுந்துட்டு அருவாள் எடுத்துகிட்டு வரனா மக்கள் கலவரத்தில் ஓடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப சகஜமாக இருக்குது. இதை வந்து ரொம்ப அசட்டையாக இருக்கிற அங்கங்கே ஒரு இடத்துல நடக்குது. நீங்கள் சொல்கிற ஒரு சம்பவம் வந்து திருவள்ளூரில், சென்னையில், அப்புறம் மதுரையில், இந்த மாதிரி மாறி மாறி நடக்குது. எல்லா பிரச்சனைகளையும் வந்து ஒரு காவல்துறையில் ஒரு காவல் இதில் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் தான் போலீஸ் இருக்காங்க. அவ்வளோ பேரால் வந்து எல்லாரையுமே கண்காணிக்க முடியாது. அது யதார்த்தமானது தான். திடீர்னு நடக்கிற சம்பவங்கள் வேறு, ஆனால் திட்டமிடப்பட்ட கேங்களுடைய வாருங்கிறது வேற. அது குழு மோதல் பிளான்டா பண்ற வேலைகள். அந்த ஆட்களை நீங்க வந்து பட்டியலில் இருந்து அவர்களை தூக்கி அவர்களை கண்காணிப்புக்குள்ள வைக்கிறதுங்கிறது சரியா இருக்க முடியும். ஆனால் திடீர்னு நடக்கிற சண்டையை யாரும் தடுக்க முடியாது. அது கொலைகளோ அதை யாருமே தடுக்க முடியாது. ஆனால் இதை தடுக்கலாம். அது காவல்துறையே வந்து ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலம். இல்லைன்னா இது வந்து விஜய்க்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறும். மின்வெட்டும் மிகப்பெரிய சிக்கலாக மாறும். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மாறும். 5 ஆண்டுகளை நீங்கள் கடத்தி கொண்டு போயிடலாம்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து நீங்கள் பொதுவாக வந்து அரசை மட்டுமே நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அதற்கு மக்களுடைய பங்கும் இருக்குது, எதிர்கட்சிகள், இன்னும் பிற கட்சிகள் எல்லாருடைய பங்கும் இருக்குது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் அரசை மட்டும் நீங்கள் குறை சொல்லாதீங்க, எல்லாருமே அதை பங்கு இருக்குது, அதை நம்ம எல்லாரும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கட்சிகள் அதையும் தாண்டி மக்களுடைய சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கமும் சார்ந்துதான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு வந்து இது அரசை காப்பாற்றுற இல்லை, எல்லா தவறு நடந்தாலும் போலீஸ் என்ன பண்ணுது? போலீஸை மட்டுமே நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க. போலீஸுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவங்களும் வாழ வேண்டிய இடத்துல தானே இருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் உடனே போலீஸை போய் காவல்துறை தான் கேட்பாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா காவல்துறை தான் கேட்பாங்க, வேற யாரும் கேட்பாங்க? இல்லை, அவ்வளோ பெரிய கிரைம் நடக்கக்கூடிய இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கிரைம்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு போலீஸ்க்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும்ல சார். அதை நீங்கள் சரிப்படுத்தணும், பலப்படுத்தணும். முக்கியமான பிரச்சனையே வந்து இங்கே போதைப் பொருள் நடமாட்டம் இருந்தது. பொட்டலங்கள் வந்து சகஜமாக கிடைக்குது, பசங்க சின்ன சின்ன பசங்களுக்கு கிடைக்குது. அது அந்த போதையில் அவன் என்ன செய்கிறான்னு கூட, அவன் நல்லவனாக கூட இருக்கலாம், ஆனால் அவன் அந்த போதையில் என்ன செய்கிறான்னு கூட தெரியாமல் அவன் வந்து செய்கிறான். இப்போ அந்த பெட்ரோல் பங்கில் அவன் அது வந்து அவன் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவன் பொருள் எடுக்கிற ஸ்டைலு எல்லாமே அவங்க வந்து ஒரு டிபிக்கல் அந்த கேங்குகளில் ஆட்கள் தான் அவங்க. இப்போ இவர்கள் இந்த அளவுக்கு நடமாட விடுற அளவுக்கு சூழல் இருக்குன்னா, அப்போ அவன் வந்து இப்படி தெரியும் மாட்டோன்னு தெரிஞ்சும் அவன் செய்கிறான் அப்படின்னா ஒன்றும் உச்சக்கட்ட போதையில் இருக்கணும். அதான் போய் ஒருத்தங்கிட்ட போய் பணத்தை பிடுங்க வைக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கலன்னா உங்களுக்கு பேர் டேமேஜ் தான் ஆகும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்பாங்க. நன்றி.